பல்லடம் சூலூர் மிக முக்கியமான பிரச்சனைகளும் அதே நேரத்தில் வாய்ப்புகளும் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. குறிப்பாக அவர்களுடைய கோரிக்கை என்பது விசைத்தறி, இதை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்ல வேண்டும், பிரச்சனைகளை களைந்து கொடுக்க வேண்டும், நீர் மேலாண்மையை உயர்த்தணும், 900 அடியில் வாட்டர் டேபிள் இருக்கு, 200 அடி கொண்டு வரணும். ஸோ இது மக்களுடைய கோரிக்கை. இதுக்கு நாங்கள் சொல்யூஷன் கொடுத்துருக்கோம். குறிப்பாக ஆனைமலை நல்லாறு திட்டத்தை நாங்கள் நிறைவேற்றி தீருவோம். பாண்டியாறு புன்னம்புல்லா திட்டத்தை நிறைவேற்றுறோம். அதே போல குறிப்பாக நம்முடைய விசைத்த தொழிலை பொறுத்த வரைக்கும் மறுபடியும் மத்திய அரசுடைய பவர் டெக் ஸ்கீம் 2017 20 வரைக்கும் இருந்த பவர் டெக் ஸ்கீமை மறுபடியும் கொண்டு வர்றோம். அதில் சோலார் மின் தகடுகள் அதை பயன்படுத்துவதற்கு 50% மானியம் இருந்துச்சு. அதை மத்திய அரசு கிட்ட பேசி 75% மானியத்தை கொண்டு போறோம். இதெல்லாம் ஒரு பக்கம். குறிப்பாக இவர்களுக்கு சோமனூரில் ஜவுளி பூங்கா, இதை ஒருங்கிணைந்து செய்யும் பொழுது குறிப்பாக நெசவாளர்கள் இருக்கக்கூடிய பிரச்சனையை தீர்க்க முடியும் என்கின்ற நம்பிக்கை. அது மட்டும் இல்லாமல் நூல் வங்கிகளை அமைத்து கொடுக்கின்றோம், நூலினுடைய விலையை கட்டுப்படுத்துறோம். ஸோ இது விவசாயம், தண்ணி பிரச்சனை, நெசவாளர்களுக்கு அந்த பகுதியினுடைய கோரிக்கைகள் நாங்கள் அவர்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய உத்தரவாதம். மாநகரத்தை பொறுத்த வரைக்கும் அடிப்படை உள்கட்டமைப்புகள் இன்னுமே பூத் நம்பர் 330 இதே தொகுதி 330 ஆதி திராவிட காலனிக்கு போனீங்கன்னா அந்த வீட்டில் டாய்லெட் இல்லாமல் இருக்கிறாங்க. அடிப்படையில் ஸ்வச்ச பாரத்துக்கு பாரத பிரதமர் அவர்கள் கழிப்பறை வசதி ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று சொல்லியும் கூட பூத் நம்பர் 330 நூற்றுக்கணக்கான வீடுகளுக்கு அடிப்படை கழிப்பறை வசதிகள் இல்லை. இதெல்லாத்தையும் சரி பண்ணணும். நகரம் முழுக்க ரோடு சரி பண்ணணும். எங்கே மேம்பாலம் தேவையோ மேம்பாலத்தை கொண்டு வரணும். நகரத்துக்குள்ள நம்ம சொன்ன மாதிரி கொஞ்சம் கிரீனரி பண்ணணும். குறிப்பாக நொய்யல் நதியை சுத்தப்படுத்தணும், கௌஷிகா நதியை சுத்தப்படுத்தணும், நீர்நிலைகளை மறுபடியும் ஊக்குவித்து நீர் ஆதாரத்தை வலுப்படுத்தணும். நகரத்திற்குள்ள ஏற்கனவே நம்ம சொன்ன இந்த ஸ்போர்ட்டிங் ஃபெசிலிட்டி எல்லாம் கொண்டு வரணும். ஆட்டோமொபைல் கிளஸ்டர் ஒன்று கோயம்புத்தூர் நகரத்துக்கு கொண்டு வரணும். ஃபவுண்டரிக்கு ஒரு டெக்னிக்கல் இன்ஸ்டியூட் கொண்டு வரணும். இது போன்ற நிறைய இண்டஸ்ட்ரீஸ் கோரிக்கை வச்சிருக்கிறாங்க. அதற்கு உத்தரவாதம் கொடுத்திருக்கின்றோம். அடிப்படை வசதிகளுக்கும் உள்கட்டமைப்புக்கும் உத்தரவாதம் கொடுத்திருக்கோம். இடத்துக்கு தகுந்த மாதிரி கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன்னா. 85 வயதிற்கு மேல இருக்கக்கூடிய நம்முடைய மூத்தவர்களுக்கு தோடுன்னு தூக்கி சுத்தினாங்க ஒரு 4 பேர். மூக்குத்தி வரலாம், என்ன வேணாலும் வரலாம், என்ன வேணாலும் வரட்டுனா. ஆனால் இந்த முறை நாங்கள் தெளிவாக இருக்கின்றோம். என்னதான் கோயம்புத்தூரில் அள்ளி வீசினாலும் கூட, ஏன்னா தோல்வி பயம் டெய்லி அதிகமாகும். முதலமைச்சர் சென்னையில் உட்காந்துட்டு ப்ராஜெக்ட் அனௌன்ஸ் பண்ணுறாரு. இங்கே இருக்கக்கூடிய ஆட்கள் பணத்தை வைத்து விலைக்கு வாங்கலான்னு பார்க்குறாங்க. ஆனால் எங்களுடைய அரசியல் மிக தெளிவாக இருக்கின்றோம். இது மாற்றத்திற்கான அரசியல். கோயம்புத்தூரில் அவங்க கொண்டாந்து தங்க சுரங்கத்தையே கொட்டினாலும் கூட மக்களுடைய வாக்கு மோடி அவர்களுக்கு தாமரை சின்னத்தில் தான் இருக்கும். ஆனால் 2 நாளுங்கண்ணா, 2 நாட்களில் கொடுத்துருங்கண்ணா. ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டோம். ஏன்னா நம்மளுடைய தேசிய தேர்தல் அறிக்கைக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அதிலும் தமிழ்நாடு சம்பந்தமான இஷ்யூஸ் இருக்கு, அதற்கான பிரச்சனைகளுக்கான தீர்வு இருக்கு. அதே நேரத்தில் புதிய ப்ராமிசஸ் இருக்கு. எங்களை பொறுத்தவரை 10ஆம் தேதிக்கு மேலே கொண்டு போகக்கூடாதுன்னு பார்க்குறோம். ஏன்னா 17ஆம் தேதி லாஸ்ட் டே ஃபார் கேம்பெயினிங். மக்களுக்கு 1 வார காலம் இருக்க வேண்டும் தேர்தல் அறிக்கையை பார்த்து பேசுவதற்கு. அதனால் அந்த நேரத்துக்கு டைம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மாநிலத்தினுடைய தேர்தல் அறிக்கை, கோயம்புத்தூரினுடைய தேர்தல் அறிக்கை, தேசியத்தினுடைய தேர்தல் அறிக்கை.